என்ன நடந்தது சார் ஆக்சுவலா இது? அதாவது பொதுவாகவே வந்து விவாகரத்து அப்படிங்கிறது ஒவ்வொருடைய தனிப்பட்ட விஷயம். அதுக்கு அடுத்து விவாகரத்து அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னா மனைவிக்கும் சரி ஒரு அந்த கணவனுக்கும் சரி வந்து மிகப்பெரிய ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா அது இருக்கும். ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா அந்த விவாகரத்தை விட அந்த விவாகரத்து குறித்து பொது வழியில் பல பேர் பேசுறது வந்து இன்னும் ஒரு பெரிய வழியை வந்து ரொம்ப 100% ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால இப்ப எனக்கெல்லாம் என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த விவகாரம் குறித்தெல்லாம் நம்ம வந்து கருத்தே சொல்லக்கூடாது, நம்ம பேசவே கூடாது. அது யார் பக்கம் நியாயம் இருந்தாலும் சரி, யார் பக்கம் அநியாயம் இருந்தாலும் சரி, இது நம்ம வேலை இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு இந்த நிமிஷம் வரைக்கும். கடந்த காலங்களிலும் பல விஷயங்கள்ல வந்து இந்த கொள்கை காரணமா தான் நம்ம ஒதுங்கி நிக்கிறோம். ஒரு ஜேர்னலிஸ்டா இவங்களுக்கு திருமணம் நடக்குது, இவங்களுக்கு அந்த திருமண முறிவு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம மக்கள் கிட்ட சொல்லுவோம். அது வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா ஒரு மீடியாக்காரனுடைய வேலை. அதாவது ஒரு செய்தியை சொல்வது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது உள்ளார போய் இதுக்கு யார் காரணம், இவர் காரணமா அவர் காரணமா, இதுக்கு இல்ல பின்னால மூணாவதா யாராவது ஒரு நபர் இருக்காங்களா அப்படின்னு அந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள பூந்து புறப்பட்டு ஒரு புலனாய்வு செய்வதுங்கிறது ஒரு நாகரிகமான விஷயம் இல்லை. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிசத்திலும் அடங்காத ஒரு விஷயமா தான் அதை நான் பாக்குறேன். பட் அதே நேரம் இந்த சங்கீதா விஜய் விவாகரத்து வெறுமனே விஜய் சங்கீதா இருவருக்குமான தனிப்பட்ட விஷயம் இல்லை. அதை வந்து ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தெரிந்த உண்மை என்ன அப்படின்னா இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு ரொம்ப வருஷமாவே இருக்கு. சங்கீதாவுடைய ஸ்டேட்மெண்ட் படி சொல்லணும் அப்படின்னா 2021 இருந்தே இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம். அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள வந்து இந்த மாதிரியான ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு மீண்டும் இணைவதற்கோ அல்லது பிரிவதற்கோ அந்த முடிவை அவர்கள் எடுப்பதற்கு 5 வருட காலம்ங்கிறதே வந்து ஒரு அதிகபட்ச காலம் தான். கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துலயே அப்படி ஒரு முடிவை எடுத்துருவாங்க. இத்தனைக்கு 2 பேரும் ஒரே வீட்டுல வாழ்றாங்க. அப்ப நீங்க ஒரே வீட்டுல வாழ்வதால் அந்த முடிவை மாத்திக்கிட்டு மீண்டும் இணையணும், இல்லைன்னா இல்ல வேணாம் நம்ம பிரிஞ்சிடலாங்கிற ஒரு முடிவை எடுத்துடணும். சோ அப்படி இருக்கும்போது 5 வருடம் அவங்க இருந்துட்டு இப்போ அந்த விஷயத்தை நீங்க கோர்ட்ல இத தாக்கல் பண்ணி அதை ஒரு பரபரப்பு செய்தியாக மாற்றுவது தற்செயலாக நடந்ததா அப்படிங்கிறது தான் கேள்வி. நான் இந்த கேள்வியை வைப்பதற்கு காரணம் இருக்கு. எத்தனை பேரு அந்த சங்கீதாவுடைய பெட்டிஷன் காப்பிய ரொம்ப நுணுக்கமா படிச்சாங்கன்னு தெரியல. நான் படிச்சேன். டிசம்பர் 3ஆம் தேதி சங்கீதா அதுல கையெழுத்து போட்டு